காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள 51 கவுன்சிலர்களில் 33 பேர் விடியா திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு வருகிற 29ஆம் தேதி நடைபெறும் என்றும் அன்றைக்கு மாநகராட்சி கூடுகிறது. இதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி அந்த காஞ்சிபுரம் பகுதியில் 51 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். 33 பேர் மகாலட்சுமிக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுகவினுடைய மேயர்கள் கோவை மேயர், திருநெல்வேலி மேயர்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மேயருக்கும் இந்த நெருக்கடியானது முற்றுகிறது. திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்துவதாக தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் அந்த மாநகராட்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக மேயர்களுக்கு எதிராக இந்த போர்க்கொடி என்பது உயர்த்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இருக்கக்கூடிய மேயர்கள் மீதான நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாகவே பல்வேறு மாநகராட்சியில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் சரியான முறையில் செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் பொதுமக்கள் தரப்பிலும் அதே போன்று அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தரப்பிலும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாநகராட்சியில் மக்களுக்காக செய்யக்கூடிய வளர்ச்சி பணிகள் எதுவுமே முறையாக செய்யப்படவில்லை என்றும் அனைத்திலுமே முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழக்கூடிய புகாருடைய அடிப்படையிலே இந்த போர்க்கொடி தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போது காஞ்சிபுரம் மேயர் மீதும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பிற்கான ஒரு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 33 பேர் போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள். 33 கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அந்த கடிதத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் காஞ்சிபுரம் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 திருத்தப்பட்ட சட்டம் 32ஆம் ஆண்டு 2022 நடத்தப்படும் அந்த கூட்டத்திற்கான அறிவிப்பு, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998 திருத்தப்பட்ட சட்டத்தினுடைய அடிப்படையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற தலைவர் அவர்கள் மீது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்காக 29/7/2024 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மாநகராட்சி மாமன்ற அரங்கில் அண்ணா அரங்கத்தில் அந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி கூட்டத்தில் தாங்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்வதாக காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய ஆணையருடைய கையொப்பமிடப்பட்டு இன்று அந்த கடிதம் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து திமுக மேயர்கள் மீது அதிருப்தி ஏற்பட்டு வருவது, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது, மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்கிற தொடர்ச்சியாக இவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.